ஹலோ பீப்புள், வெரி ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் நான் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதில் ஒன்று தான் வேக்கப் அட் 5 AM ஃபார் 48 டேஸ். இஃப் யூ ஃபாலோ த திங் ஃபார் 48 டேஸ் இட் வில் பிகம் அன் ஹேபிட். நான் இன்றைக்கி அலாம்லாம் வச்சு காலையிலேயே உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்ம அப்படி மோட்டிவேஷன்லாம் போட்டு எழுஞ்சிட்டேன். எழுஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே தெரில. பல் விளக்குனா மூஞ்சி கழுவுனா பல் விளக்குனா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சரி வாக்கிங் போவோன்னு கிளம்பி கதவை திறந்தா பனிக்காற்று மூஞ்சில் அடிக்குது. இதில் நம்ம எங்கேருந்து வாக்கிங் போகிறது? சரி வெளியில் தானே பனிக்காற்று அடிக்குது, வீட்டுக்குள்ளேயே நம்ம வாக்கிங் போவோம், ஏன் நம்மளை கேட்பான் அப்படின்னு அதே மோட்டிவேஷன்லேயே வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது சரி இன்றைக்கி என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை, அதனால் வாசல் தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. பக்கெட்டில் தண்ணியை விளக்கு மாத்தையும் பிடிச்சி நிற்கும் போது வந்தது பாரு ஒரு வைப்ரேஷன். அந்த விளக்கு மாற்றை பிடிக்கும் போது தான் நான் என்ன நானே பொண்ணாகவே உணர்றேன். வாசல் பெருக்கி தண்ணியெல்லாம் தெளிச்சதுக்கப்புறம் கோலம் போடலான்னு ஒரு வேகத்தில் கிளம்பி நான் பாட்டு எக்கச்சக்கமான புள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியுது இத்தனை புள்ளியில் நம்ம கோலமே தெரியாதே அப்படின்னு. நான் இப்போ வைக்கிற புள்ளிக்கும் ஃபைனலாக வந்த கோலத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா இதை அழிச்சிட்டு 2வது தடவையாக போட்ட கோலம். உள்ளங்கையை நக்கிட்டு புறங்கையை நக்காத மாதிரி முன் வாசலில் கோலம் போட்டானா பின் வாசல் இருக்கிறதே மறந்துட்டேன். சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி குளிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹீட்டரை போட்டேன். ஹீட்டரை போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா எங்கள் அம்மா என் கோலத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பயந்து பார்க்குறாங்களா வியந்து பார்க்குறாங்களானே தெரியல. ஒருவேளை கோலத்தில் ஏதாவது பிழை இருக்குமோ, சரி வெரிஃபை பண்ணுவோன்னு எங்கள் அம்மா கூப்பிட்டேன். எங்கள் அம்மா ஷாக்லேயும் சர்ப்ரைஸ்லையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிருந்துருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து பொண்ணு வீடு பெருக்கிறதே பெரிய விஷயம், இதில் கோலம்லாம் போட்டிருக்கேங்கிறதே அவங்களால இன்னுமே நம்ப முடியல. திருஷ்டி பட்டிருக்குன்னு திருஷ்டி எடுத்தாங்க பாருங்கள். அப்போ தோணுச்சு காலையில் எழுந்துச்சி வீடு வாசல் தொலைச்சி கோலம் போட்டது வறுத்து வருமானு. அதுக்கப்புறமா பின் வாசல் கோலமும் போட்டாச்சு. எங்கள் அம்மா சொல்ல நான் கோலமும் போட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை போட்டுருவோன்ட்டு குளிச்சு முடிச்சு கிளம்பி வந்து பூஜை ரூமில் சாமிக்கு போட்டிருந்த பழைய பூவு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு புது பூவு தண்ணியெல்லாம் வச்சு பூஜையும் போட்டு முடிச்சாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் விபூதியை வச்சு பட்டையை போடும்போது வந்தது பாருங்கள் ஒரு வைபு. அவ்வளோதான், ஃபைனலி லாகின் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ முடிஞ்சு. பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.